வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாமக்கல் பூபதி. இன்னைக்கு பதிவில் பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்புங்க. தென்னந்தோப்பு வரப்பு எடுத்துக்கட்ட போயிருக்கிறேங்க. தென்னந்தோப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாம் மழை பெஞ்சு இப்போ ஒரு 4-5 நாளாக மழை பெஞ்சது இல்லைங்க. எல்லாம் தண்ணி அடிச்சுட்டு வந்து வரப்பெல்லாம் உடஞ்சிட்டு போயிடுச்சுங்க. அதனால் கட்டி கொடுனாங்க. சரின்ட்டு வண்டி நம்ம ஜேசிபி தாங்க ஓடுதுங்க. எந்த அளவுக்கு பட்டை கிளப்பிட்டு இருக்கிறேன்னு பாருங்க. கரையை கட்டியாச்சுங்க. அந்த மண் தடத்தில் விழுந்துருச்சு. அதை கூட டோசிங் அடித்து நீட்டாக வேலையை முடிச்சு கொடுக்கணும். கஸ்டமர் வந்து பார்த்தா வேலை தெளிவாக இருக்கணுங்க. கஸ்டமரே இல்லை சைட்டில், இருந்தாலும் நீங்கள் இப்படி செஞ்சு கொடுங்க அப்படின்ட்டாங்க. செஞ்சு கொடுன்னு சொன்னால் நம்ம வேலையை வந்து தெளிவாக செஞ்சு கொடுக்கணுன்னு தாங்க. எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நம்ம வரப்பு எல்லாம் நீட்டாக போட்டுங்க. பெரிய வரப்பாகவே போட்டாச்சுங்க. நடக்கிற அளவுக்கு நீட்டாக நடக்கலாங்க. அந்த அளவுக்கு வரப்பை போட்டு அந்த ஓரம்பாறை கங்கில் இருக்கிற மண்ணையெல்லாம் அடிச்சு விட்டுங்க. வேலை பினிஷிங்காக நடந்துக்கிட்டு இருக்குதுங்க. நம்ம வண்டி தாங்க ஜேசிபினா நம்ம தாங்க. ஜேசிபி நம்ம அடிச்சுக்கிறதுக்கு ஜேசிபி இல்லைங்க, நம்ம தான் ஜேசிபினா நம்ம தான். வேறு லெவலில் பட்டை கிளப்பிட்டு இருக்கிறேங்க. பினிஷிங் மட்டும் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. டோசிங் அடிக்கிறதுனாவே நாங்கள் தாங்க. எந்த அளவுக்கு தட்டி எடுத்துக்கிட்டு இருக்கிறோன்னு பாருங்கள். தடத்தில் வந்து எந்த ஒரு இதாக இருக்கக்கூடாது அப்படின்ட்டு நீட்டாக வேலையை முடிச்சு கொடுக்க சொன்னாங்க. நம்ம அவங்க சொல்கிறத விட ஒரு படி மேலே இருக்கணும் தான் நீட்டாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறேங்க. தென்னந்தோப்பு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் ஓட்டி எல்லாம் ஃபினிஷிங் பண்ணியாச்சு. ஃபினிஷிங் வீடியோவை பாருங்கள். அடுத்தது கலப்பில் உழவோட்ட போகிறோம் பாருங்கள், அந்த வீடியோவும் போடுவோங்க. எல்லாமே நம்ம தான் ரெடி பண்ணி கொடுக்கணும். இது மாதிரி யாருக்காச்சும் வேணாலும் சொல்லுங்கள், பண்ணிக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ